ஐயோ பணம் கொடுத்தவங்க வேற வருவாங்களே, நான் என்ன பண்றதுன்னே தெரியலையே. என்னம்மா பதற, என்னாச்சு? சித்தப்பா புடவை கடன்ல எடுத்தேன்னா கடன்கார வேற வருவாரு, என்ன பண்றதுன்னே தெரியல சித்தப்பா. ஏமா பீரோல பணம் எடுத்து கொடுக்க வேண்டியதானே? பணம் இருந்தா நான் ஏன் புலம்ப போறேன்? இல்லையே. சரி அப்பா தரக்கு சொல்லு வரவங்கிட்ட. நான் இன்னைக்கு கொடுத்துட்றேன்னு சொன்னேன், அதான் பயமா இருக்கு. எந்த தைரியத்துல நீ கொடுக்குறேன்னு சொன்ன? நேத்து மளிகை சாமானுக்கு ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னேன், கொடுக்கல. மகா இன்னைக்கு மளிகை சாமான் வாங்கிறதுக்கு காசு கொடுத்தாருன்னா அதை எடுத்து கொடுத்துரு. அவர் இன்னைக்கு கொடுப்பாரா நாளைக்கு கொடுப்பாரா தெரியல. அண்ணா பணம் இருந்தா கொடுங்கண்ணா. இது வேலைக்கு போகாம இருக்கு, இதுகிட்ட எங்க பணம் இருக்கும்? சரி சித்தப்பா நீ தான் கூட. சித்தப்பாவே சும்மா தான் இருக்கிறாரு, அவர்கிட்ட எங்க இந்த பணம் இருக்கும்? இந்த வீட்டுல யாருக்கிட்டே பணம் இருக்காதுடா. அவன் ஒருத்தனா வேலைக்கு போறான், அவன் தான் தரணும். அதனாலதான் எனக்கு புரியல இப்ப என்ன பண்றதுன்ட்டு. சரி புடவைக்காரனுக்கு எவ்வளவு ரூபாய் தரணும்? 18,000 ரூபாய் தரணும்டா. 18,000 ரூபாய்க்கு எத்தனை போடுவ? பட்டு சாரி 3, காட்டன் சாரி 3, வாயில் புடவை 5. ஏமா கண்ணியா புடவை கட்டுறதுக்கு வாங்கினியா விக்கிறதுக்கு வாங்கினியா? கிண்டல் பண்ணாத சித்தப்பா, கட்டுறதுக்காக தான் வாங்கினேன் நானு. ஏமா வீட்டுல நைட்டோட தெரியுறா, எதுக்கு இத்தனை புடவை வாங்கின? தெரியாம வாங்கிட்டேன். இப்ப கடனை எப்படி அடைக்கிறது கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்ககிட்ட நான் வந்தா நான் பேசிக்கிறேன். மளிகை சாமானுக்கு 18,000 ரூபாய் கொடுறா, புடவை வாங்கிடுச்சான் சொல்றேன். ஐயோ அவர் மளிகை சாமானுக்கு 5,000 ரூபாய் தான் கொடுப்பாரு. என்னது 5,000 ரூபாய் தான் கொடுப்பானா? அப்ப 18,000 ரூபாய் எப்படி அடிப்பா? அதுக்கு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல, அதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சிஸ்டர் டோன்ட் வரி, மளிகை சாமான் விலை எல்லாம் ஏறி சொல்லிட்டு ரூபாய் வாங்கிடலாம். பிரதர் கணக்கு கேட்பாரு, என்ன பண்றது? நான் இருக்கேன், ஒரு ஐடியா சொல்றேன். காதுல போய் என்ன சொன்ன? அது சீக்கிரட், அவர் வந்த உடனே தெரியும். டேய் என்ன இப்ப சொல்லி சொல்லிட்டா, நாங்களும் ஐடியா கொடுக்குறோம். இது வரைக்கும் அக்கா 50 கிராம் வாங்கறது 100 கிராம் எழுதி போறேன். அறிவு உனக்கு எங்கடா வச்சுக்கிறான் ஆண்டவன்? அவனே 5,000 தான் தரன்றான், 50 கிராம் 100 கிராம் எழுதுனா அப்ப அப்ப 10,000 ரூபாய் தான் வரும். 18,000 ரூபாய் தேவைப்படுதா? சித்தப்பா உனக்கு கிட்னி நல்லா வேலை செய்யுது, நீயே ஒரு ஐடியா சொல்லு. சொல்றேன்டா, நான் சொல்றேன், அது எழுதிக்கோ. சொல்லு சித்தப்பா, சொல்லு சித்தப்பா. எழுதிக்கடா. முந்திரி 30 கிலோ, பாதாம் 10 கிலோ, பிஸ்தா 5 கிலோ. ஐயோ சித்தப்பா நம்ம வீட்டுக்கு இதெல்லாம் வாங்கதே இல்ல. இதெல்லாம் வாங்குறேன்னு நீ சொல்லனா 18,000 ரூபாய் வராது. இதெல்லாம் ஏன் புதுசா வாங்குறேன்னு கேட்பாரு. என்ன சொல்ற? யூடியூப்ல பார்த்தேன், இதெல்லாம் போட்டு செஞ்சா 100 வருஷம் ஆயிரம்னு சொல்றாங்க. உன் நிலத்து தான் வாங்கினேன்னு சொல்லு. என்னமோ ஆளுக்கு ஒண்ணு சொல்றீங்க, பணம் வந்தா சரி. சரி நான் சொல்றதை எழுதிக்கோ. யார் யார் என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன். டேய் எல்லாம் எழுதிட்டடா. இப்பதான்ப்பா வெளில இருந்து வரேன் நானு. வட்ட எல்லாம் கம்மில் இருக்கும். இன்னும் எல்லாரும் மீட்டிங் போட்டு உட்காந்து பேசிருக்கீங்க. அது ஒண்ணு இல்லைங்க, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். ஒன்றும் இல்லாமல் சும்மா உட்காந்து பேசிருக்கீங்களா? டேய் நீ நட எழுதிருக்கா? அது இல்லாமம்மா மளிகை சாமான் லிஸ்ட் சொல்லிக்கிறாங்க, அது எழுதினு இருக்கிறேன். மளிகை சாமான் வாங்கறதுக்கு 20,000 ரூபாய் கொடுங்க. மாசம் 5,000 ரூபாய் தானே ஆகும், 20,000 ரூபாய் கேட்குற? இல்ல பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் இந்த தடவை வாங்கணும், அதுக்காக தான். எது? பாதாம் பிஸ்தா முந்திரியா? உங்களுக்கு அது கேக்குதா? அதெல்லாம் ஒன்றும் வாங்க வேணாம், இருக்கிற பொருள் மட்டும் வாங்கினா போதும். டேய் அது ஒண்ணு இல்லடா, நீ மாசம் 5,000 தான் தருவேன். வெளியில கடை வாங்கி மளிகை சாமான் வாங்கி போட்டா இதுக்கு மேல யாரும் கடை கொடுக்க மாட்டாங்க சொல்லிட்டு உங்ககிட்ட 20,000 ரூபாய் கேக்குறான். மாசம் அவ்வளவு ஆகுது? நம்பிக்கை இல்லைன்னா என் தம்பி மளிகை சாமான் எழுதி வச்சிருக்கான், அதை வாங்கி பாருங்க. நாங்க தான் எல்லாரும் சேர்ந்து எழுத சொன்னோமே, பெரிய லிஸ்டா தான் எழுதிருப்பான். அப்படி என்னதான் லிஸ்ட்ல எழுதிருக்காங்க, காட்டுறாத. கடவுளே, ஒரு 20,000 ரூபாய் குறையாம எழுதி இருக்கணும். டேய் பெரிய மனுஷன் உட்காந்து எந்திரா. பாத்தீங்கன்னா படிங்களா? என்ன மொழியில் எழுதியிருக்கானே தெரியல. மாஞ்சா தூள் 6.5 கிலோ. மாஞ்சா தூள்னா காத்தாடியா விட போறான். கும் 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 கம், கும் 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 கம்மா. கால் எண்ணெய், சத்தியம் புரியல. நாள் எண்ணெய், டே எண்ணெய், என்னது இது? ராவா. ஏன் ஒயின் ஷாப்புக்கு அப்புறம் ராவா. மேதா, மேதாவா? என்னது இது மேதா? கோத்தூமை, கோத்தூமை. யார திட்டுற மாதிரி இருக்க? ஊ பாராப்பூ, ஊ பாராப்பூவா? தூ பாராப்பூ. பைத்தியம் பாராப்பூ. மெச்சக்கொட்டை, கப்பித்தூள். நாரப்பட நம்ம ஒண்ணு சொன்னா அது ஒண்ணு எழுதிக்கிட்டேன். சத்தியமா ஒண்ணுமே புரியல. கார்போரம், கார்போரமா? என்னது கார்போரம்? உத்தவத்தி, உத்தவத்தியா?
என்னது இதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பானீர், பானீரா? பானினா தண்ணி, பானீர்னா என்ன மளிகை ஐட்டம்னு எனக்கு சத்தியமா புரியல. இதெல்லாமா வாங்குறீங்க வீட்டுல? பாராளி, பாராளியா? சோமியா, சோமியாவா? என்னது இது? உண்மையிலே நம்ம வீட்டுல இதெல்லாம் யூஸ் பண்ணீங்களா? காண்டு, காண்டா? என்னது காண்டு? ஐயோ, வேற என்னதான் ரைட்டு இரு, நான் முதல்ல படிச்சுட்டு அப்புறம் என்னன்னு உங்களுக்கு சத்தமா சொல்றேன், இருங்க. இது கேரமணி, கேரமணியா? யார் அது கேரமணி? சாகாரை, சாகாரையா? ட்ரீ தூள், ட்ரீ தூளா? என்னது ட்ரீ தூள்? என்னது இது ட்ரீ தூள்? எனக்கு சத்தியமா கண்ணு தெரியலையா இல்ல படிக்க வரலையான்னு தெரியல, ரொம்ப குழப்பமா இருக்கு. தானியா? யாரு தனியா? மேலோகோ, மேலோகோ, மேலோகோவா? மேலோகோனா என்னது இது? சீரம், சீரம்னா கடுப்பு, கடுப்பா? சரி, என்னதுடா இது? இவங்க எல்லாம் சொன்னாங்க, நான் எழுதினேன். என்னது? இவங்க சொல்லி எழுதுனியா? என்னடி இது? இவங்க தப்பா சொன்னாங்களா இவன் தப்பா எழுதுனானான்னு தெரியல. இன்னும் 2-3 எழுதிருக்கான், அதையும் படிச்சிடுறேன். எழுவு என்னன்னே எனக்கு புரியல, உனக்காக புரியுதான்னு பாரு. சளி, சி சளியா? கரும்பு குடிச்சவனே சளி எல்லாம் ஏன்டா எழுதிச்சு? என்னது? வெந்தாயம், தாயமா? இங்க என்னடா தாய கட்டி யாருதாங்க? வெந்தாயம். அதுல பிராக்கெட்ல எழுதிப்பான், இட்டலிக்கு, இட்டாலிக்கு போடு கன்ற வெந்தாயம். இட்லிக்கு போடுற வெந்தயமா? சரிடா, என்ன இதெல்லாம்? என்னத்தை வாங்கி இரு பாரம். ஃபுல் வளர்க்குற டேஸ்ட், ஃபுல் வளர்க்குற டேஸ்டா? ஏய், பல் வளர்க்குற பேஸ்ட் இப்படி எழுதிருக்கானா? அப்புறம் என்னது அது? ஷோம்பு, ஷாம்பு, ஷோம்புன்னா சோம்பு தானே? என்னதுடா ஷாம்புவா? அட பாவி. துணி தோய்க்கும் சோப், துணி தோய்க்கும் சோப்பா? துணி துவைக்கும் சோப்புடா? ஏன்டி சத்தியமா உனக்காவது புரியுதா? வேணா ரூபா கொடுத்துட்றேன். இப்படிலாம் போட்டு ஒரு மனுஷனை சாவடிப்பீங்களா? இது எப்படி குடும்பமே பிளான் பண்ணிருக்கீங்களா நீங்க? எங்க நீங்க தப்பா நினைக்காதீங்க, அவன் ஸ்கூல் போகும்போது அடிக்கடிக்கு லீவ் போடுவான், அதனால பாதி பாதியா எழுதி வச்சிருக்காங்க. ஏண்டி பாதி பாதி எழுதியிருந்தா பரவாயில்லடி, சோமியான்னு போட்டிருக்கான். சே போட்டா கூட மியா நான் சேர்த்துருப்பேன், மிளகு நான் சேர்த்துருப்பேன். அவன் விட்டு விட்டு இருந்தா கூட நான் பரவாயில்லன்னு படிக்கலாம். தப்பு தப்பா எழுதியிருக்கான். ஒன்னாவது ஒழுங்கா எடுத்துருக்கானு. எந்த ஸ்கூல்டா நீ படிச்ச? டீச்சர் பேர் நல்லா காப்பாத்துடா. கப்பித்தூள், அதனால நான் சொல்லிட்டா காப்பித்தூள். ஏம்பா அதெல்லாம் கொடுப்பான், நீ 20,000 ரூபாய் கொடுப்பான், அவன் எழுதி வாங்கிக்குவா. ஏங்க இப்படிதாங்க மாசம் மாசம் நான் கஷ்டப்பட்டு எழுதி வாங்கிட்டு இருக்குங்க. ஏண்டி இவ்வளவு நாள் நான் படிக்காத பொண்ணை தான் கட்டானுச்சேன், படிக்காத குடும்பத்தையே கட்டணு இப்பதாண்டி தெரியுது. ஏண்டி நான் சொல்லிட்டா மளிகை சாமான்னான்ட்டு? மிளகு, சீரகம், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, வெந்தயம், புளி, பூண்டு, கல்லெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், சேமியா, ரவை, மைதா, உப்பு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, லவங்கம், இப்படி சாதாரணமாக சொல்லிட்டு கூட போகலாம். நீ அவன் என்ன எதுனா இது எதுவுமே கடைக்காரங்கிட்ட குத்தா, சார் ஒரு நிமிஷம் மூஞ்சி முன்னாடி கொண்டு வாங்குவான். நம்ம ஏதோ சொல்ல போனாச்சு, கிட்ட போனான் என்னதுடா எதிர்க்கன்னு கேட்க மாட்டான். என்ன ஏம்பா 20,000 கூடமா மளிகை வாங்கினான்றால பேசினா இருக்கிற? எப்படி 20,000 ரூபாய் கொடுத்தா மளிகை வாங்கிடுவாங்க? நான் சொன்னேன் இவ்வளோ ஐட்டம் 1/2 கிலோ வாங்கினா கூட 20,000 ரூபாய் வராது. வெளியே புடவைக்காரன் வந்து நான் பார்த்துட்டேன். 20,000 ரூபாய், அதாவது 18,000 ரூபாய்க்கு இவ துணி எடுத்திருக்கா. அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மீட்டிங் போட்டு எல்லாரும் என் தள்ள மிளகா இருக்கிறீங்க. இதுக்கு சித்தப்பன், அண்ணன், இன்னொரு சித்தப்பன், இன்னொரு தம்பி, கூட்டு கலவானீங்க. இதுல பெரிய லிஸ்ட் வேற எழுதி கொடுக்குறீங்க. அந்த திறமையாவது இருக்கணும் எழுதுறதுக்கு. எவ்வளோ பெரிய கொள்ளை கூட்டம் கிட்ட நான் மாட்டின்னு இருக்கேன். உண்மை தெரிஞ்சிருச்சா? அக்கா, துணிக்காரையும் எங்க மாமா கிட்ட போய் சொல்லலாம், அவனை எங்க இருந்தாலும் வெட்டுவேன். வெட்டுவீங்களோ? வெட்டு வராமல்ல உன் தம்பி.
ஒழுங்கா எழுத படிக்க தெரியல, வெட்டுவாரு. மக்களே நல்லா புரிஞ்சுக்குங்க. உண்மையிலேயே புருஷனுக்கு தெரியாம ஏதாவது ஒன்று இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிறது, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நேரடியாக கேட்க முடியல, கடன்காரன் வந்து கழுத்தை பிடிக்கலான்றதுக்காக மளிகைகளை இதுல ஏற்றி கேட்கலாமா அதுல ஏற்றி கேட்கலாமான்றதெல்லாம் வச்சுக்காதீங்க. ஏன் சொல்றேன்னா, உங்களை மாதிரியே இந்த ஆம்பளையும் எங்கேயாவது உங்களுக்கு தெரியாம கடன் வாங்கிக்கலாமா பண்ணிக்கலாமான்னு கடன் ஃபுல்லா சேர்த்துட்டு ஒரு நாள் விபரீத முடிவு எடுக்கிறான். அதனால புருஷங்கிட்ட ஒழுங்கா சொல்லிடுங்க, தேவையில்லாம எதையும் வாங்காதீங்க. 2 பேரும் சொல்லாம கடன் வாங்கினீங்கன்னா குடும்பம் அதோ கதி தான். புரியுதா? இது புரியுதோ இல்லையோ, நீங்க புரிஞ்சுங்க.